மாலை வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 20 days ஆகிடுச்சு சீட்லிங் விட்டு. அதனால் வந்து இங்கே இருக்கிற டெயின்ஷாவெல்லாம் படுல் கண்டிஷனுக்காக படுல் பண்ணணும். ஏன்னா இவனும் நம்மளோட ஹைட்டை தாண்டி வளர்ந்து போயிட்டுருக்கான். இதை படுல் பண்ணி நம்ம கொஞ்சம் ஒரு 1 week இன்காப்ரேட் ஆக விட்டு திரும்ப ஒரு தாட்டி படுல் பண்ணோன்னா தான் நமக்கு வந்து நல்லா இது வந்து டீகம்போஸ் ஆகிருக்கும். நம்ம சீரக சம்பாவுக்கு வந்து ஸ்ப்ரே ஒன்று கொடுத்தோம். பஞ்சகாவியாவே நியூட்ரிசாப் மிக்ஸும் ஒன்று கலந்து நிறைய கொடுத்தோம். எதுக்குன்னா நம்ம ஆர்கானிக்காக பண்ணுறதுனால அதுக்கு நிறைய க்ரோத் தேவைப்படும். அதனால் நம்ம வந்து ஸ்ப்ரே அட்லீஸ்ட் 2 weeks ஒன்ஸ் அது கொடுத்தாகணும். அப்போ தான் நம்ம வந்து மேட்ச் பண்ண முடியும் இதோட க்ரோத்தையும் அதோட க்ரோத்தையும். அப்போ கூட மேட்ச் பண்ண முடியாது, பட் கொஞ்சம் இந்த க்ரோத் அதிகம். காலேஜ்லேருந்து வர லேட் ஆகிடுச்சுன்ட்டு எங்கள் அப்பாவே இன்றைக்கி ஓட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நான் காலையில் அடித்த ஸ்ப்ரேயோட வீடியோவை அட்டாச் பண்ணுறேன். நம்மளால் இங்கே வந்து க்ரோத் ஆகிருக்கிறத பார்க்க முடியுது. அதே மாதிரி வந்து சீட்லிங்ஸ் நல்லா ஒரு சர்டன் அளவுக்கு தேவையான அளவு இந்த க்ரோத்தை வந்து அட்டைன் பண்ணியிருக்கு. இன்னொரு 5 to 10 days நம்ம வந்து டிரான்ஸ்பிளான்டிங் பண்ணிவிடுவோம் இந்த சீட்லிங். இப்போ வந்து பட்லிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு எங்கள் அப்பா. ஆக்சுவலாக ஒரு தலையை முடிச்சுட்டு அடுத்த தலைக்கு வந்துட்டார். இப்போ இந்த ஹைட்டில் இருக்க டெயின்ஸை வந்து ஃபுல்லாக நம்ம இப்போ நல்லா படுல் பண்ணி இந்த லெவலுக்கு கொண்டு வரணும். நம்மளால் வந்து கிளியராகவே பார்க்க முடியும். ஓரளவு நல்லா வளர்ந்த டெயின்ஸால் வந்து இவ்வளோ ரைசோபியம் இருக்குது. இந்த ஒரு நாடுல்ஸும் ரைசோபியம் தான் கண்டெயின் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இருக்க ரூட் நாடுல்ஸ் ஃபுல்லாக அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் நல்லா ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஒரு ஏக்கருக்கு 100 kg அட்லீஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். அதனால் வந்து நம்ம நைட்ரஜன் போடுற வேலை கம்மி. ஆல்ரெடி நம்ம ஒயிட் பண்ணி போடுறதுனால அதில் இருக்க ஒரே பிரச்சனை வந்து லாட்ஜிங், அதாவது மடிஞ்சிரும் சொல்லுவாங்க. எப்படின்னா ஹைட் நல்லா வளர்ந்து மடிஞ்சிரும் நம்ம நைட்ரஜன் சத்து கூட போட. அதனால் நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் யூரியா வந்து ரொம்ப கம்மியாக தான் அப்ளை பண்ண போகிறோம் அத்தனை ஏக்கருக்கும்.